காலையில எழுந்திரிக்கிறோம், உடனே ஃபோன் எடுக்கிறோம், அதே வாட்ஸ்அப் செக் பண்றோம், அதே நியூஸ் பார்க்குறோம், அதே கஷ்டங்கள பத்தி யோசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு இப்படி தான் இருக்கு இல்லையா? ஆமா. காலையில கண்ணு திறந்ததுமே ஒரு ஆட்டோ பைலட் மோட் ஆன் ஆயிடுது நமக்கு. எக்ஸாக்ட்லி. ஆனா இது ஏன் நடக்குது தெரியுமா? என்னன்னா நம்ம பிரெயின் நம்மள ஒரு பெரிய ட்ராப்ல மாட்டி வச்சிருக்கு. கண்டிப்பா. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நாம சுதந்திரமா தான் முடிவெடுக்கிறோம், நமக்கு பிடிச்சத தான் பண்றோம்னு. ஆனா அது உண்மை இல்ல. அது ஒரு பெரிய இல்யூஷன் தானே. ஸோ போன எபிசோட்ஸ்ல நம்ம பேசின விஷயங்களை கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. எபிசோட் 1ல மனிதர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஹிடன் பொட்டென்ஷியலை பத்தி நம்ம டீப்பா பார்த்தோம். ஆமா. அதே மாதிரி எபிசோட் 2ல அண்ணாவோட கதை பார்த்தோம். கரெக்ட். அந்த ஆன்னாவோட ஸ்டோரி ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. எப்படி ஸ்ட்ரெஸ் அவங்க உடம்ப முழுசா அழிச்சது, ஆனா அதே சமயம் மெடிடேஷன் எப்படி அவங்கள திரும்பவும் முழுசா குணமாக்குச்சு அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த எபிசோட் கேட்ட நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். அதாவது, எனக்கே இதெல்லாம் செய்ய கஷ்டமா இருக்கு, நான் மாற நினைச்சாலும் ஏன் என்னால முடியல? ஆமா, ஏன் நான் மட்டும் ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிறேன்னா ஒரு ஃபீலிங் வரும். அதுதான் இன்னைக்கு நம்ம தேடலோட முக்கிய நோக்கமே. இது ஏன் நடக்குது? ஒவ்வொரு நாளும் நம்ம பிரெயின் என்ன பண்ணுது? டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட பிகமிங் சூப்பர் நேச்சுரல் புக்ல இருந்து இதுக்கான பதில நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முக்கியமா சாப்டர் 2ல இருக்கிற தி பிரசன்ட் மொமெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட். வாவ்! இந்த பிரசன்ட் மொமெண்ட்டை வச்சு எப்படி நம்மளோட ஸ்டக் ஆகி நிக்கிற லூப்ல இருந்து வெளியே வர்றதுன்னு பார்க்க போறோம். இது நிஜமாவே உங்க சிந்தனையை முழுசா மாத்த போகுது. மாத்தணும். ஏன்னா நாம இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டாதான் வெளியே வர முடியும். ஸோ இதை கொஞ்சம் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஃபோன்ல ஏதோ ஒரு ஆப்பை டெய்லி ஓபன் பண்றோம்னு வைங்க. ஓகே. நம்ம ஃபோனை எடுத்த உடனே நம்ம விரல் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்புக்கு தான் போகும் இல்லையா? நம்ம யோசிக்கவே மாட்டோம். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி தான் நம்ம மூளையிலயும் நடக்குது. அப்போ நாம நம்மளே அறியாம ஒரு ஆட்டோ பைலட்ல தான் டெய்லி ஓடிட்டு இருக்கோமா? அறிவியல் படி சொல்லணும்னா உங்களோட மூளை அப்படிங்கிறது நீங்க கடந்த காலத்துல வாழ்ந்த வாழ்க்கையோட ஒரு வெறும் ரெக்கார்டிங், அவ்வளவுதான். வெயிட். ரெக்கார்டிங்னா நம்ம பாஸ்டோட டேட்டாபேஸ் மாதிரி சொல்றீங்களா? ஆமா. நீங்க ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும் போது உங்க மூளையில இருக்கிற நியூரான்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான வயர்ட் பாத்தே உருவாக்குது. சயின்ஸ்ல இதை நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகிடுது. கரெக்ட். பல வருஷமா நீங்க ஒரே மார்னிங் ரூட்டீனை ஃபாலோ பண்ணும்போது உங்க உடம்பு ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மாதிரி ஆகிடுது. அதுக்கு உங்களோட மூளையை விட எல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது நாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கிறீங்களா? ஆமா. உங்களோட உடல் தான் உங்களோட மனமா மாறி செயல்பட ஆரம்பிக்குது. யூ ஆர் நாட் இன் கண்ட்ரோல். ஒரு நிமிஷம். அப்போ நான் புதுசா ஏதோ யோசிக்கிறேன், என் வாழ்க்கையில புதுசா முடிவெடுக்கிறேன்னு நான் நினைக்கிறது எல்லாமே முக்காவாசி பழக்க தோஷத்துல நடக்கிறது தான். அது ஒரு இல்யூஷன். மைண்ட் ப்ளோயிங். ஆனா நம்ம எப்படி இந்த பழக்கத்துக்கு இவ்ளோ அடிமையாகிறோம்? சும்மா ஒரு எண்ணம் தானே அது? இது வெறும் எண்ணம் கிடையாது. இது முழுசா பயாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது தி ஃபீலிங் லூப் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஃபீலிங் லூப் அப்படின்னா? எண்ணங்களுக்கும் ரசாயனங்களுக்கும் உள்ள தொடர்பு. இப்போ நீங்க ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க, ஒரு தாட் வருதுன்னா உங்க மூளை சில குறிப்பிட்ட கெமிக்கல்ஸ ரிலீஸ் பண்ணும். ஓகே. அந்த கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போகுமா? ஆமா. அந்த கெமிக்கல்ஸ் உடம்புக்குள்ள போய் இமோஷன்ஸ், அதாவது உணர்வுகளை உருவாக்குது. அந்த உணர்வுகள் வந்த உடனே அது திரும்பவும் மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. என்ன சிக்னல்? நான் கவலையா இருக்கேன், இல்லன்னா நான் கோபமா இருக்கேன்னு. உடனே மூளை என்ன பண்ணும்? ஓ, நீ கவலையா இருக்கியா, இந்த வச்சுக்கோன்னு இன்னும் அதிகமான அதே எண்ணங்களை உருவாக்கும். அப்போ சேம் தாட்ஸ், சேம் கெமிக்கல்ஸ், சேம் எமோஷன்ஸ் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஒரு அன்எண்டிங் லூப் மாதிரி. கரெக்ட். இதுல என்ன கொடுமைனா, அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, கார்டிசால் மாதிரி, அது நம்ம உடம்புக்கு ஒரு போதை மாதிரி ஆகிடும். வாவ், நீங்க சொல்றது கேட்டா கவலைப்படுறதே ஒரு போதை பழக்கம் மாதிரி சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அதுதான் உண்மை. நீங்க புதுசா சந்தோஷமா யோசிக்க நினைச்சாலும் உங்க உடம்பு அந்த பழைய கவலைக்கான கெமிக்கல்ஸ கேட்டு முரண்டு பிடிக்கும். இத கேக்குற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நேத்தைய எமோஷன்ஸை வச்சுதான் இன்னைக்கும் நாளைக்கும் கிரியேட் பண்றோம். ஆமா. இது சயின்ஸ். இது எந்த மேஜிக்கும் கிடையாது. அப்போ ஏன் உடம்பு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடிமையாகி அதையே திரும்ப திரும்ப தேடுதுன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பாஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு மேல உங்களால சிந்திக்க முடியலனா உங்களோட ஃபியூச்சர் நேற்றைய தினத்தோட ஒரு ரீரன் ஆகத்தான் இருக்கும். நேத்து என்ன நடந்ததோ அதே தான் நாளைக்கும் நடக்கும். இது ரொம்ப பயமா இருக்கே. இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. நம்ம உடம்பு அந்த பழைய கவலையை தேடும்போது நம்ம கவனம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியில இருக்கிற பிரச்சனைகளை நோக்கி தான் போகுது இல்லையா? கண்டிப்பா. அதுக்கு தான் ஒரு முக்கியமான விதி இருக்கு டாக்டர் ஜோவோட புக்ல. அது என்ன விதி? Where you place your attention is where you place your energy.
அதாவது உங்க கவனம் எங்க போகுதோ அங்கதான் உங்க ஆற்றலும் போகுது. சூப்பர். இதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். நம்ம மொபைல் பேட்டரி இருக்குல்ல, ரொம்ப ஆப்ஸ் ஒரே நேரத்துல ஓபன் ஆகி பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருந்தா பேட்டரி ஈஸியா ட்ரெயின் ஆயிடும். ஆமா, உடனே சார்ஜ் குறைஞ்சிடும். நம்ம எனர்ஜியும் அப்படிதான் ட்ரெயின் ஆகுது. காலையில எழுந்த உடனே நாம என்ன பண்றோம்? போனே எடுக்கிறோம். ஆமா, போன்ல வாட்ஸ்அப் பார்க்கறோம், பாஸ் அனுப்புன மெயில், கட்ட வேண்டிய பில்ஸ், நேத்து நடந்த சண்டை, நம்மள காயப்படுத்தினவங்க, ஃபியூச்சர் பத்தின கவலைகள். இப்படி உங்க கவனம் முழுசும் உங்களை சுத்தி இருக்கிற அந்த அவுட்டர் வேர்ல்ட்ல தான் இருக்கு. இந்த ஒவ்வொரு விஷயமும் உங்களோட எனர்ஜிய உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த ஒரு ப்ராப்ளம் பத்தி நான் நினைக்கும் போதும் என் எனர்ஜியை நான் வெளியில கொடுத்துட்டு இருக்கேனா? ஆமா, உங்களோட பாஸ்ட் மெமரிஸ்க்கும் ஃபியூச்சர் கவலைக்கும் எல்லா எனர்ஜியும் நீங்க கொடுத்துட்டா உங்களுக்குள்ள என்ன மிஞ்சும்? நீங்க இதை ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணி பாருங்க. எல்லா எனர்ஜியும் வெளியே போயிடுச்சுன்னா நமக்குள்ள புதுசா ஒன்ன கிரியேட் பண்ண ஒரு துளி எனர்ஜி கூட மிஞ்சறதில்ல. இது மைண்ட் ப்ளோயிங் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதனாலதான் வாழ்க்கையில புதுசா எந்த சந்தோஷமான விஷயமும் நடக்க மாட்டேங்குது. உங்க சக்தி உங்ககிட்ட இல்ல. நாம என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ வயசாயிடுச்சு, இல்லனா உடம்பு சரியில்லை, அதனாலதான் டயர்ட் ஆகிறோம்னு நினைக்கிறோம். ஆனா நிஜத்துல நம்ம பழக்கங்களால நாமே நம்ம எனர்ஜியை வெளியே சிதறடிச்சிட்டு இருக்கோம். சரி, இப்போ பழக்கத்தோட வலிமை புரியுது, எனர்ஜி எப்படி லீக் ஆகுதுன்னு புரியுது. இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? எப்படி அந்த சிதறன எனர்ஜியை திரும்ப கொண்டு வர்றது? இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுதான் த பிரசன்ட் மூமெண்ட். அதாவது நிகழ்காலம், இப்போ இந்த செகண்ட். ஆமா, டாக்டர் ஜோ இது ஜெனரஸ் பிரசன்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்றார். பாஸ்டும் இல்ல, ஃபியூச்சரும் இல்ல, ஜஸ்ட் நவ். ஆனா இங்க எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நிறைய பேர் சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். மெடிடேஷன்னா மனசை பிளாங்கா வச்சுக்கிறது, எந்த எண்ணமும் இல்லாம வச்சுக்கிறது அப்படின்னு. அது ஒரு தப்பான புரிதல். நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்திருக்கும்போது உங்க மைண்ட் கண்டிப்பா நேத்து நடந்த சண்டைக்கோ இல்ல நாளைக்கு கட்ட வேண்டிய பில்லுக்கோ போகத்தான் செய்யும். போகாம இருக்க முடியாதா? முடியாது. ஆனா அப்படி அது அலையும் ஒவ்வொரு முறையும் அத புடிச்சு திரும்பவும் நவ், அதாவது நிகழ்காலத்துக்கு கொண்டு வர்ற பயிற்சி தான் மெடிடேஷன். ஓ, பிளாங்க் ஆக்குறது இல்ல, திரும்ப திரும்ப பிரசன்ட்டுக்கு கொண்டு வர்றது. ஆமா, அது ஒரு ஜிம்ல பண்ற பைசப் கர்ல் மாதிரி. ஒவ்வொரு முறையும் கவனத்தை பிரசன்ட்க்கு கொண்டு வரும்போதும் சிதறிய உங்க எனர்ஜியை நீங்க திரும்ப உங்ககிட்டயே கூப்பிடுறீங்க. வாவ், காலிங் அவர் எனர்ஜி பேக். சூப்பர் கான்செப்ட். ஆனா இது அவ்வளோ ஈஸி இல்ல. நீங்க அப்படி உட்கார்ந்து பிரசன்ட் மொமெண்ட்க்கு வர நினைக்கும் போது உங்க உடம்பு பயங்கரமா முரண்டு பிடிக்கும். ஏன்? அதான் நல்ல விஷயம் ஆச்சே. ஏன்னா உங்க உடம்பு அந்த பழைய ஸ்ட்ரெஸ் கெமிக்கல்ஸ்க்கு அடிக்ட் ஆகியிருக்குல்ல. நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்தா உடம்பு காஃபி வாசனைய தேடும், போன் எடுத்து வாட்ஸ்அப் பார்க்க தூண்டும். இங்க உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்ணாத, போய் வேலையை பாருன்னு சொல்லும். ஆமா, அந்த நேரத்துல அத மீறி நிகழ்காலத்துல நிக்கிறது தான் உங்களோட முதல் வெற்றி. அப்ப நீங்க பிரசன்ட்ல இருக்கும்போது பாஸ்ட் இல்ல, ஃபியூச்சர் இல்ல, அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு எல்லாத்தையும் கிரியேட் பண்ண எனர்ஜி ஃபுல்லா கிடைக்குது. எக்ஸாக்ட்லி. ஆனா சும்மா கண்ணை மூடி உட்காண்டா நிஜ வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை எப்படி மாறும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு நான் ஒன்னு சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க. ஹார்வர்ட் ஸ்டடி பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, மென்டல் ரிஹர்சல், அதாவது மனதளவுல பயிற்சி பண்றது பிரெயினை எப்படி நிஜமாவே மாத்துதுன்னு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு பெரிய ரீசர்ச் பண்ணாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி. என்னன்னா, பியானோ வாசிக்கவே தெரியாத ஆட்களை 2 குரூப்பா பிரிச்சாங்க. முதல் குரூப் நிஜமாவே 5 நாள் டெய்லி 2 மணி நேரம் பியானோ பிராக்டிஸ் பண்ணாங்க. ரெண்டாவது குரூப் அந்த நிஜ பியானோவை தொடவே இல்ல. அவங்க வெறும் மனசுக்குள்ளேயே அந்த விரல்களை அசைச்சு பியானோ வாசிக்கிறத ரொம்ப ஆழமா இமேஜின் பண்ணாங்க. சும்மா கற்பனை தான் பண்ணாங்க, நிஜத்துல வாசிக்கல. ஆமா, எந்த அளவுக்குன்னா அவங்க மூளை நிஜமாவே வாசிக்கிறதா உணர்ற அளவுக்கு இமேஜின் பண்ணாங்க. 5 நாள் கழிச்சு ரிசல்ட் என்ன தெரியுமா? 2 குரூப்போட மூளையிலயும் ஒரே மாதிரியான பிரெயின் சேஞ்சஸ் இருந்துச்சு. கரெக்ட். அவங்க மூளைய ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ 2 பேருக்கும் ஒரே மாதிரியான புதிய நியூரல் சர்க்யூட்ஸ் உருவானி இருந்துச்சு. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, மூளையால நீங்க நிஜத்துல செய்றீங்களா இல்ல ஆழமா கற்பனை செய்றீங்களா அப்படிங்கறத பிரிச்சு பார்க்க முடியாது. வாவ், பியானோவை தொடாமலே ஜஸ்ட் இமேஜின் பண்ணவங்களோட பிரெயின் ஆக்சுவலி வாசிச்சவங்க மாதிரியே மாறிடுச்சு. மூளைய பொறுத்த வரைக்கும் 2மே நிஜம்தான். இதையே டெக்சாஸ் அப்புறம் கிளீன்லண்ட் கிளினிக்ல மசில் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியிலையும் நிரூபிச்சாங்க. மசில்ஸ்க்குமா? அது எப்படி? ஜிம்முக்கு போகாம வெறும் உடற்பயிற்சி செய்யறதா மனசுக்குள்ள இமேஜின் பண்ணவங்களோட தசை வலிமை நிஜமாவே 10.8% 13.5% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. இது நிஜமாவே மைண்ட் ப்ளோயிங். அப்போ நம்ம என்ன ஃபீல் பண்றோம் நம்ம பாடிக்கு மேட்டர் பண்றது, அது நிஜ உலகத்துல ரியலா நடக்குதா இல்லையான்னு இல்ல. அதனாலதான் இந்த பிரசன்ட் மொமெண்ட் அவ்வளவு முக்கியமானது. அந்த பிரசன்ட்ல எந்த பாஸ்ட் லக்கேஜும் இல்ல, ஃபியூச்சர் பயமும் இல்ல.
ஒரு எம்டி ஸ்பேஸ் கிடைக்குது. ஆமா, அந்த ஸ்பேஸ்ல நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழணும்னு மனதளவுல கற்பனை செய்யும்போது உங்க மூளையும் உடம்பும் அது நெஜோன்னு நம்ப ஆரம்பிக்குது. சோ நாம டெய்லியும் அதே ஃபீலிங்ஸை ரிப்பீட் பண்றோம், அதே லைஃபை கிரியேட் பண்றோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மாத்தினா போதும், இப்போ இந்த மொமெண்ட்ல நாம எங்க இருக்கோம்னு நோட்டீஸ் பண்றது. கண்டிப்பா அந்த அவேர்னஸ் தான் எல்லாத்தையும் மாத்துது. இந்த சீரீஸ் உங்களுக்கு உபயோகமா இருக்கான்னு தெரியல, ஆனா இது உங்களுக்காகத்தான் நாங்க பண்றோம். லவ் த லைஃப் யூ லிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த நாலேஜ் ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர வேண்டியது இருக்கு. இது கேக்குற உங்களுக்கு நான் ஒரு சின்ன டெய்லி மெடிடேஷன் எக்ஸசைஸ் கொடுக்க விரும்புறேன். இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. ஓகே, 10 நிமிஷம். உங்க கவனம் பாஸ்ட் ப்ராப்ளம்ஸ்க்கோ இல்ல ஃபியூச்சர் கவலைக்கோ போகும்போதெல்லாம் அதை மெதுவா இப்போதைய நிமிடத்துக்கு திரும்ப கொண்டு வாங்க. உங்க எனர்ஜிய உங்களுக்கே திரும்ப கொண்டு வர மேஜிக்கை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க அறியாமலே நீங்க மாத்த நினைக்கிற அந்த ஆட்டோ பைலட் ரூட்டின் என்ன? அத கமெண்ட்ல சொல்லுங்க. காலையில எழுந்தோன்ன ஃபோன் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லனா டிராஃபிக்ல கோவப்படுறதா இருக்கலாம். ஃபைனலா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன். உங்க கவனத்தை உங்களை காயப்படுத்தினவங்க மேலயோ இல்ல பயமுறுத்துற ஃபியூச்சர் மேலயோ வைக்கும்போது உங்களோட கிரியேட்டிவ் எனர்ஜிய அவங்களுக்கு நீங்களே தார வார்க்கறீங்க. வாவ், ஆமா. அந்த எனர்ஜியை நீங்க திரும்ப பெற்றா உங்களால என்னென்ன அற்புதங்களை உருவாக்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை இது. இனிமே காலையில எழுந்திருக்கிறோம், ஃபோன் எடுக்கிறோம்னு ஆட்டோ பைலட்ல நம்ம ஓட மாட்டோம்னு நம்புறேன். உங்க எனர்ஜி இப்போ உங்க கையில. உங்களோட அடையாளமும் நீங்க தினமும் சிந்திக்கிற பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகினா உண்மையிலே நீங்க யார்? அந்த அன்னோன் இடத்துல தான் உங்க எதிர்காலம் காத்திருக்கு. அதை தேட தொடங்குங்க. எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். மிஸ் பண்ணாதீங்க. அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சிந்திப்போம், மீண்டும் சந்திப்போம்.